மாரநெறி நம்பி என்று என்னால் பெயர் சூட்டப்பட்டவனுக்கு என்ன தகுதியில்லை என்று நினைக்கிறாய்? ஒரு மிகப்பெரிய உண்மையை அவன் எனக்கு உணர்த்திய விதத்தில் மாறனாகிய நம்மாழ்வாரை, நம் பூர்வ ஆச்சாரியரை ஞாபகப்படுத்தியவன் இந்த மாரநெறி நம்பி. பக்குவம் நிறைந்த சுத்த ஆத்மா. அதற்கு முதலில் நான் அவனை கண்ட நிகழ்ச்சியே உதாரணம். சுவாமி, இன்று தங்கள் அனுகிரகத்தில் ஸ்ரீரங்கநாதரின் சேவை நன்கு ஆயிற்று. ஆனால் என்னப்பா ஆனால் என்று இழுத்தாய்? ஆனால் அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை? ஒன்றுமில்லை குருநாதா. ரங்கநாதர் திருச்சன்னதி வாசலில் நடந்த விஷயம் பற்றிதான். எந்த விஷயத்தை கேட்கிறாய்? இவன் இப்படித்தான் சுவாமி, எதையாவது கேட்டுக்கொண்டிருப்பான். தாங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம் குருநாதா. அவன் கேட்க வந்ததை கேட்கட்டும் பெரிய நம்பி. நல்ல சந்தேகமாக இருந்தால் பதில் உரைக்கும் கடமை எனக்குள்ளது. மலராண்டான், உனக்கு என்ன சந்தேகம்? மன்னிக்க வேண்டும் குருநாதா. ரங்கநாதர் சன்னதியில் ஒரு பெண் அழுதபடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். தாங்கள் அவள் பிரார்த்தித்து வெளியில் செல்லட்டும், நாம் பிறகு சன்னதி சென்று சேவிக்கலாம் என்று தடுத்து விட்டீர்கள். வாஸ்தவம்தான். அதனால் என்ன? அவளுக்கு குறுக்கீடாகிவிடும் என்று தடுத்தீர்களா? அல்லது அவள் பிரார்த்தித்த விதம் தவறு என்பதால் அவளை பார்க்க வேண்டாம் என்று நினைத்து தள்ளி நின்றோமா என்றுதான். பெரிய நம்பி, இப்படிப்பட்ட கேள்வியையா அவனை கேட்க வேண்டாம் என்று தடுத்தாய்? மலரண்டான், நிச்சயம் உனக்கு நான் பதிலளிக்க வேண்டிய கேள்வியைத்தான் கேட்டிருக்கிறாய். என் பதிலை கவனமாக கேட்டுக்கொள். தங்கள் ஆணைப்படியே சுவாமி. அடியேனும் கேட்க ஆவலாய் இருக்கிறேன் சுவாமி. அந்த பெண்ணுக்கு ஏதோ குடும்ப பிரச்சனையாக இருக்க வேண்டும். அதனால் விம்மி விம்மி அழுது கொண்டும் பிரார்த்தித்துக் கொண்டும் இருந்தாள் இல்லையா? ஆம் சுவாமி. அப்படிப்பட்டவள் சுய சிந்தை உடையவள். அதாவது தன் காரியம், தன் துன்பம் பெரியது என்று எம்பெருமான் சன்னதிக்கு வந்துள்ளாள். அவளது பிரார்த்தனை அவளுக்கு பெரிதுதான். அதை அந்த ரங்கநாதனும் செவிமடுப்பான். ஆனால் என் போன்ற சந்நியாசிரமத்தை தழுவியவர்களுக்கு அது பெரும் இடையூறு. நான் அவள் பிரார்த்தனையின் போது உள் நுழைந்ததால் அவள் புலம்பிய அதே வேதனையுடன் என்னை பார்ப்பாள். சுவாமி, நீங்கள்தான் எப்படியாவது என் வேதனையை பெருமாளிடம் பிரார்த்தித்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று மன்றாடுவாள். அதற்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டி வரும். இதனால் நான் ஏற்றுக்கொண்ட தர்மம் தடைபடும். மன்னிக்க வேண்டும் சுவாமி. அப்படி தடைபடக்கூடிய அந்த தர்மம் என்ன சுவாமி? என்னை போன்ற சந்நியாசிகள் உலகத்தில் அன்றாடம் நடக்கும் துயரங்களுக்கும் அதனால் வரும் வேதனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் தினம் தினம் அதை பின்பற்றியே ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதுதான். காரணம், இது கலிகாலம். நடக்கக்கூடாதவை, நடக்க முடியாதவை பல சம்பவங்கள் நடக்கும். எனவே அதில் பார்வையை செலுத்தாமல் பொதுவான வேண்டுகோளாக அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்றும், நம் சம்பிரதாயம் நன்கு வளர்ந்து ஏற்றத்தாழ்வுகளற்ற சமநிலை நம் மனித வர்க்கத்திற்கு ஏற்பட வேண்டும் என்ற பிரார்த்தனை மட்டுமே மேலோங்கி நிற்க வேண்டும். இதுதான் என் பூர்வாசிரம சந்நியாசிகள் காட்டிய வழி. அதனால்தான் ரங்கநாதரிடம் பிரார்த்தித்தது போல் அதே சன்னதியில் அவள் என் காலிலும் விழுந்து விடுவாளோ என்று தவிர்த்தேன். புரிந்து கொண்டேன் குருதேவா. தாங்கள் எங்களின் பொக்கிஷம் சுவாமி. என்னை பொறுத்தவரை ஸ்ரீரங்கநாதரே நம் அனைவருக்கும் பொக்கிஷம், பெரும் நிதி. இன்னும் சொல்ல போனால் இன்று அவன் எனக்கு வைத்த பரீட்சை. என்ன மலரண்டான்? சுவாமி, காதில் வாங்கியது போல் தோன்றியது, ஆனால் அதற்குள் வேறு எங்கோ பார்ப்பது போல் தெரிகிறது. சுவாமி, மீண்டும் ஒரு சந்தேகம் வரும் போல் தோன்றுகிறது. ஓ, சந்தேகங்களை ஒரு எதிர்பார்ப்பாகவே வைத்துக் கொண்டு விட்டாயா? இல்லை சுவாமி, கொஞ்சம் அங்கே பாருங்கள்.
என்ன பெரிய நம்பி, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சுவாமி, அடியேன் நாம் நினைப்பது போல் அவன் சேற்று நீரைத்தான் அருந்துகின்றானா? இல்லை அருகில் நல்ல நீரை சேமித்து வைத்திருக்கிறானா? அல்லது அவன் புத்தி சுவாதீனமற்றவனோ? சுவாமி, தாங்கள் அனுமதித்தால் அடியேன் அங்கே சென்று பார்த்து வரட்டுமா? பார்த்து மட்டும் வர வேண்டாம். அவன் சுயபுத்தியோடு இருந்தால் என் அருகே அழைத்து வா. சரி சுவாமி. அப்பா, சற்று நில். சுவாமி, என்னை அழைத்தீர்கள்? உன் பெயர் என்ன? அடியேன் பெயர் மாயன். ஆஹா, என்ன ஆச்சரியம்! ஆச்சாரிய சம்பந்தம் உடையவன் போல் அடியேன் என்கிறாயே. நல்லது. அதோ பார், அங்கு நிற்பது ஸ்ரீரங்கம் சன்னதி ஆச்சாரியார் யமுனாச்சாரிய சுவாமிகள். ஆஹா, நான் செய்த புண்ணியம் என்னை தேடி வந்திருக்கிறதா? என்ன, அவரை உனக்கு முன்பே தெரியுமா? யமுனாச்சாரியரை அறிந்திராதவர்கள் ரங்கநாதரையும் தெரிந்திருக்க மாட்டார்கள். என்னப்பா, அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கிறாய்? ஒரு காலகட்டத்தில் நாடறிந்த மன்னராய் இருந்தவர் இப்போது நகரமறிந்த உத்தம துறவியாய் இருக்கிறார் என்பது சகலரும் அறிந்ததுதானே. அதிலும் வைணவ உலகின் ஒப்பற்ற துறவியாயிற்றே. அப்பா மாயா, நீ என்னுடன் வா. ஆச்சாரியார் உன்னை காண விரும்புகிறார். ஆஹா, அது என் பாக்கியம் சுவாமி. வா. உன் பெயர் என்ன? அடியேன் பெயர் மாயன் சுவாமி. ஆசீர்வதியுங்கள் சுவாமி. பகவத் கிருபா கடாட்சம் சித்திரஸ்து. எழுந்திருப்பா, எழுந்திரு எழுந்திரு. மிகவும் பணிவுடன் பேசுகிறாயே, இவற்றை எங்கு கற்றுக்கொண்டாய்? சிலவற்றை என் தந்தையாரிடமிருந்து அறிந்து கொண்டேன். பலவற்றை இயற்கை அடியனுக்கு கற்றுக் கொடுக்கிறது சுவாமி. இவ்வளவு அறிவுபூர்வமாக பேசும் நீ சற்று முன் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாயப்பா? சேற்று நீரை அள்ளி பருகிக் கொண்டிருந்தேன் சுவாமி. ஏனப்பா அப்படி செய்தாய்? கஞ்சிக்காக காத்திருந்தேன் சுவாமி, வரவில்லை. வேறு என்ன செய்வது? எனவே இந்த மண் சுவருக்கு மண்ணிட்டேன் சுவாமி. அது தவறா சுவாமி? சுவாமி, இவன் என்ன சொல்கிறான்? மாயா, நீ உன் திருவாயால் இவர்களுக்கு விளக்கம் அளித்துவிடு. சுவாமி, தங்கள் முன்னால். ஆம், நான் தான் உன்னை விளக்கச் சொல்கிறேன். சொல்லப்பா. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. பஞ்சபூதங்களில் இந்த உடம்பு பூமி எனப்படுகிறது, அதாவது மண். இந்த மண்ணில் கரைத்த மண்ணை கலப்பதில் தவறில்லை என்று அப்படி செய்துவிட்டேன் சுவாமி. இறுதியில் இந்த மண்ணுடம்பு மண்ணோடு கலக்கப் போகிறது. அப்பா, நீ மாயனா அல்லது அந்த மாறனா? பெரிய நம்பி, அடியேன் சுவாமி. இவன் உதிர்த்த வார்த்தைகளை கேட்டாயா? என்னை சிலை போல் ஆக்கிவிட்டான் சுவாமி. அப்பா மாயனே, இயற்கைக்கு மாறான உன் செய்கையால் அந்த மாறன் என்று போற்றப்படும் நம் சடகோபன் நம்மாழ்வாரை ஞாபகப்படுத்தினாய். மாறனை என் பார்வையில் நேராக நிறுத்தினாய். எனவே உன்னை நான் இனி மாறநெறி நம்பி என்று அழைப்பேன். சரியா? இந்த அடிமைக்கு தங்களாலேயே பெயர் சூட்டப்பட்டது. இனி இந்த உடைமையை தாங்கள் ஏற்றுக்கொண்டு அருள வேண்டும் சுவாமி. வேறு விஷயங்களில் எனக்கு இனி நாட்டமில்லை சுவாமி. உனக்கு பஞ்ச சம்ஸ்காரமும் செய்து வைப்போம். வா என்னோடு. இப்போது புரிகிறதா திருக்கோஷ்டி, நான் ஏன் அவனை சீடனாய் பெற்றேன் என்று? அவன் அளித்தது ஆச்சரியமான தத்துவ விளக்கம்தான். அந்த நிகழ்ச்சியின் மூலம் என்னை நம்மாழ்வாரிடம் கொண்டு சென்று விட்டான். எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள் சுவாமி? நம்பி, நம் உடலில் வாயுவானது
பல வேலைகளை செய்கிறது. சடம் என்னும் காற்றானது கருவில் இருக்கும் சிசுவை வெளித்தள்ளுகிறது. அதுவரை பகவத் தியானத்தில் இருந்த அந்த சிசு சடம் என்னும் காற்றால் வெளிவந்தவுடன் இந்த உலக பந்தத்துக்குள் தள்ளப்படுகிறது. கருவிலேயே திருவுடைய நம்மாழ்வார் நம்மை கர்ம பந்தத்தில் தள்ளும் சடம் என்னும் காற்றை கோபித்துத்தான் சடகோபன் என்றும் மற்ற சராசரி ஜீவனிலிருந்து மாறுபட்டதால்தான் மாறன் என்றும் பெயர் பெற்றார். அதை அடியேனும் அறிந்திருக்கிறேன் சுவாமி. அந்த மாறன் சடகோபனை போன்றே இந்த மாயனும் பிறவி ஞானியாக இருந்ததால் எனக்கு மாறனை நேராக உணர்த்திய நம்பியாக, மாறநேரி நம்பியாக தெரிகிறான். இவன் நிச்சயம் உன்னிடமிருந்து பல தத்துவங்களை பெற தகுந்தவன்தான் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை.